ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, இன்றைக்கி குழந்தைங்க ஆசையாக கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக பண்ண ரெசிபி தான் இது. ஆல்ரெடி சேனலில் இருக்குது. பட் இது வந்து சோலாப்பூரி ரொம்ப கம்மியாக நம்ம ரெகுலராக பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் பண்ணுங்கள். சோலாப்பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அது வந்து மைதா மாவு ஃபுல்லாக நான் எடுக்காமல் 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை 2 மாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய ரவை அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கான தயிர். அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைய இழுக்கும். ஏன்னா ரவை போடுறதுனால அது நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்கும். இது எதுக்கு ரவை போட்டு பண்ணுறதுன்னா, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னா அந்த பூரி அப்படியே அது அமுங்காமல் அப்படியே இருக்கும். பூரி பொரித்து வச்ச மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த இது வரணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரவை யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் அதோடைய இந்த பதங்களும் கரெக்டாக கொடுக்கணுங்க. அது ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, ஒரு புளிப்புத்தன்மை எல்லாமே அந்த பூரியில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பட் அதே மாதிரி இருந்தது. அது செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கணுங்க. தயிர் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவன் ஆனப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டேன், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் அதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருவோம். 10 நிமிஷம் போதும். பட் நான் அதுக்குள்ளே கிரேவியை பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிரேவிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு பிசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது மாவு சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டும் போது இந்த அளவுக்கு போதும். நான் கரெக்டாக அந்த கடாய் வர அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மட்டும், இன்னும் பெருசாக உருட்டலாம். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றணும். ஸோ எனக்கு இந்த அளவு ஓகே. பட் இப்படியே இருந்ததான்னு கேட்டால் இருந்தது. அந்த பூரி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இப்படியே இருக்கும். அது கொஞ்சம் நேரம் நம்மளாக கையை வச்சு குத்துனா தான் அது அந்த அப்படியே அந்த உப்பி இருக்கிறது வந்து கீழே இதுவாகும். ஸோ அந்த மாதிரியே இருந்தது, நல்லா வந்தது. இதே மெத்தடில் பண்ணுங்கள். நான் கொடுக்குற இந்த ரேஷியோலேயே பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு இப்போ இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கப் மாவு அதிகம் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி புஃபி வரும். அதே மாதிரி இது வரைக்கும் நல்லாவே அந்த புஃபில் இருக்கும். அதுக்காக தான் அந்த தயிர், சர்க்கரை, இதெல்லாம் ரவையெல்லாம் நம்ம போடுறது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட முடியுமா? கிடையாது. நம்ம வீட்லேயும் அதை பண்ணலாம். வீட்டில் என்னென்னா அது ஃபுல்லாக மைதா. இதில் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இதுவே நான் வந்து முழுக்க மைதாவில் பண்ணாமல் கொஞ்சம் நான் ஏன்னா அந்த அந்த லுக் வராது நம்மளுக்கு. அந்த மைதாவுடைய அந்த இது மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கிரேவி. நான் கருப்பு கொண்டக்கடலை ஆல்ரெடி ஊற வச்சு அதில் முளை கட்டியிருந்தது. நான் ஆக்சுவலி அந்த வெயிட் லாஸ்க்காக அதை எடுத்துகிட்ருக்கிறதுனால முளை கட்டியிருந்தது. அந்த சன்னாவே வந்து நான் நிறைய ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அதே இதுக்கும் யூஸ் பண்ணேன். சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருங்க, காத்தால எழுந்துச்சி கிரேவி பண்ண சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஊற வச்சு அதை ஒரு குக்கரில் வேக வச்சுருங்க. வெங்காயம் நல்லா பெருசு வெங்காயமாக 1 எடுத்துக்கிட்டேன். சின்னதுன்னா 2 எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஆயில் போட்டுட்டு அப்படியே எந்த இதுவும் கிடையாது, கடுகு, ஜீரகம் அதெல்லாம் கிடையாது. வெறும் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கிட்டு, அடுத்தது நம்மளுடைய குழம்பு மசாலா 1 டீஸ்பூன், சில்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுட்டு 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி 3, சின்ன தக்காளின்னா 5 எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. நான் வந்து பெருசாக இருந்ததுனால 3 எடுத்துக்கிட்டேன், எனக்கு போதும். நல்லா இது பண்ண அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி அதையும் இதில் விட்டு கொஞ்சமாக இந்த இது மசாலாலாம் நல்லா வெந்து அந்த ரா ஸ்மெல் வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அது நல்லா வந்த உடனே நமக்கு தெரியும், மேலே அந்த எண்ணெய் பதம் கிளம்பி வரும் இல்லையா, அது தெரியும். அந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
இது நான் வேக வச்சுமே அந்த முளை கட்டினது அப்படியே தான் இருந்தது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே போடுங்க. இதில் இருந்து ஒரு பிடி, நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தனியாக எப்போவுமே எடுத்து வச்சுருவேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் மிக்ஸி ஜாரில் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, இந்த கிரேவி லாஸ்ட்டில் நம்ம வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. அந்த தண்ணி நம்ம அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தூக்கி போடாமல் அந்த தண்ணியை வச்சே நான் அந்த கிரேவி பண்ணேன். பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னு, அதை பேஸ்ட்டு பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி திருப்பி இந்த கிரேவியில் விடணும். ஏன்னா ஆல்ரெடி கிரேவி வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை விடும்போது இது வந்து தேங்காய் அந்த மசாலாலாம் விட இது வந்து அது வேறு வேறு டேஸ்ட் வரும். இது வந்து கரெக்டாக சோளா பூரிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் பண்ணால் தான் அந்த சோளா பூரிக்கு வந்து இந்த கிரேவி நல்லா சூட் ஆகும். அதனால் இதே மெத்தடில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு சோளா பூரிக்கு வந்து நான் பூரிக்கு வேறு இது கூட எடுப்பேன்னா அது வேறு விஷயம். பட் இந்த பூரிக்கு சென்னானா இப்படி தான் பண்ணணும். சென்னா கிரேவினாலே இப்படி தான் வரும். அந்த சென்னாவை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதை இதில் நம்ம லாஸ்ட்டாக கலக்கி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு அந்த திக்னஸ்க்காக அது வந்து கிரேவி அந்த லுக்கே மாற்றிடும், அந்த நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் அதே இது பூரி வந்து நான் அமுக்கி ஸ்கூலுக்கும் வச்சு விட்டேன். ஸோ இது டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், ஸ்கூலுக்கும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஸ்கூலுக்கும் வச்சு அமுச்சு விட்டுட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.